தையிட்டு திசவிகாரையின் விகாராதிபதி காணி உரிமையாளர்கள் இதுவரை தன்னை சந்திக்கவில்லை என பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் ஒரு கருத்தை தெரிவித்தார். விகாராதிபதி தன்னிடம் தெரிவித்ததாக அவர் குறிப்பிட்ட கருத்து தொடர்பில் காணி உரிமையாளர்கள் கருத்து தெரிவிக்கையில் விகாராதிபதி பொய் கூறியுள்ளார் என அவர்கள் குறிப்பிட்டுள்ளார். ஒரு விகாராதிபதியாக இருக்க இவர் தகுதியற்றவர் எனவும், நாங்கள் இருமுறை அவரை சென்று பார்வையிட்டோம், சந்தித்து கலந்துரையாடினோம். காணி தொடர்பாக பேச சென்ற போது வெளியே போங்கள் என கூறியவர் இந்த விகாராதிபதி என அவர் குறிப்பிடுகின்றனர். அத்துடன் இந்த விகாராதிபதியுடன் தொலைபேசியில் உரையாடிய காணி உரிமையாளர் அது தொடர்பான காணொளி பதிவு தொடர்பாகவும் தற்பொழுது வெளியாகியுள்ளது. அந்த காணொளி பதிவில் குறித்த விகாராதிபதி முதலில் காணி உரிமையாளரை சந்திக்கவில்லை என குறிப்பிடும் அவர் பின்னர் இல்லை, நீங்கள் வந்து சந்தித்தீர்கள் என்பதை ஏற்றுக்கொண்டுள்ளார். அதேபோல் அவர் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் தன்னை சந்திக்கவில்லை எனவும் அவர் குறிப்பிடுகிறார். குறித்த காணொளி இங்கு இணைக்கப்பட்டுள்ளது. ஹலோ පුදුවන් සරණයි මේ තෙස්සවික රාමතුරුද අයිබෝවන් මේ ඊයා ඩොක්ටර් රච්චුනා ආවද? කවුද? ඩොක්ටර් රච්චුනා ඇවිල්ලා ගිහලා තිබ්බා. එයාට අර මේ අර ලෑන්ඩ් අයිතිකාරයා ඇවිල්ලා මේ මොහොත් කතා කරලා නැහැ කියලා ඔයා එයාට මොකද කිව්වද? කවුද? අර ලෑන්ඩ් අයිතිකාරයා ඉන්නවනේ. ඔව්. ඒගොල්ලෝ ආව නැත්ද? ඕගොල්ලෝ මේ කතා කරන්න ඇවිල්ලා නැත්ද? එහෙම කවුරුත් දැක්කේ නැහැ නෝ. නෑ ඊයේ නෙවෙයි. කලින් ආව නැද්ද? නෑ ආවේ නෑ. කවුරුද ආව නැහැ? නෑ කවුරුත් ආවේ නැහැ. මමත් අයිතිකාරයා තමයි කතා කරන්නේ. මම ආව නැද්ද? මට මතක නැහැ ආවද කියලා. මතක නැද්ද? නෑ මතක නැද්ද මේම කියන්න ඕනේ නෑනේ ආව නැහැ කියලා. කවුද? නෑ මේ ලෑන්ඩ් අයිතිකාරයා අපි 5 දෙනෙක් 6 දෙනෙක් ආවා. ඔයා දෙක කතා කරලා ඇවිල්ලා. කොයි කාලෙද? කොයි කාලය කියන්නේ මේ අවුරුදු දෙකකට කලින්. අවුරුදු දෙකකට කියන අර මේ අරගලයක් පටන් ගත්තානේ. ඊට කලින් ආවා අපි. මට මතකයි. හරි. මතකයිනේ? මතකයි. එමණත ඔයා කියපු එක වැරදිනේ. නෑ ඔයා එයා පැහැදිලි වෙන කියලා තියෙනවනේ. ඔයා එහෙම කිව්ව නෑලු මේ කවුරුද ආව නැහැ කියලා එයා කියනවනේ. මම කියන්නේ අද ඊයේ කියන්නේ කතා කරේ ඉතින්. අද ඊයේ කියන්නේ කතා කරලා තියෙන්නේ. ඔව් අපි කලින් ඉඳලා ආවානේ. ආව නැහැ කියලා කියන්න බෑනේ. ඇවිල්ලා මේ ඕගොල්ලෝ ඔක්කොම පොරොන්දුනා මේක වැරදි වෙලා මේ පන්සල කඩලා තියෙනවා. ඒක නැත්තෝ අනිත් ඉඩම ඔක්කොම රිලීස් කරනවා කියලා කිව්වා නේද? කිව්වද නැද්ද? කවුද කියලා දන්නේ නැහැ. මම දන්නේ කවුද කතා කරන්නේ කියලා. ලෑන්ඩ් එක අයිතිකාරය තමයි මම. ඒක අයිතිකාරය එනවා 15 දෙනෙක් 16 හරි 20 කර කියන්නකෝ. දැන් ඔප්පු තියන්නේ 15 දෙනෙක්ද ඔප්පු තියනවා. මට මතකයි ග්‍රාම සේවක මහත්මයෙක් එක්ක කට්ටියක් ඇවිල්ලා ගියා ඒ කාලේ. ඔව් ඒ වෙලාවට ඔයා මොකද ඒවලට කිව්වේ? ඒවලට කියන්නේ අපිට මොකද කිව්වේ? ග්‍රාම සේවක මහත්මයෙක් එක්ක නේ ආවේ ඉතින්. ඔව් ආවා. ඒ වෙලාවට ඕල මේ ආමි කුමාර හිටියා. ආමතුරු ඔයාත් හිටියා. වෙන 5 දෙනෙක් 6 දෙනෙක් හිටියා. හරි. ඕල ඔක්කොම මේ අර මේ ලෑන්ඩ් අයිතිකාරයටයි ක්‍රාමසේවකටයි මොකද කිව්වේ? නෑ අපිට ඒක මුත් කියන්න බෑනේ. අයි කියන්න බෑ. ඒ ග්‍රාම සේවක මහත්මයානේ ආවේ වෙලාවේ ඉතින් එයා එතුමා ආවේ. නෑ මේක නෑ මේ දැන් මේක පිළිගන්නවද දැන් මේක පිළිගන්නවද මේක මේ අර මේක මිනිස්සුන්ගේ ඉඩමකට තමයි පන්සල කදලා තියනවාද කියලා කදනවා කියලා කදලා තියෙනවා කියලා என்னென்னா நான் ஏற்கனவே யூடியூபர் சில ஆக்களோட கதைச்சபடியாக நான் அந்த தொடர்ச்சியாக நான் கூட கேள்விகளுக்கான மறுமொழியை சொல்கிறேன். வெளியில் இருந்து இந்த யூடியூப்பர் சேனலை பார்த்துட்டு கமெண்ட் சொல்கிறார்கள் அல்லது யூடியூபர்ஸுக்கு பேட்டி கொடுக்குற வெளியில் இருக்கிறார்கள் சில விஷயத்தை நீங்கள் ஆழமாக புரிஞ்சு கொள்ளணும். எங்களோட காணிக்க விகார கட்டப்பட்டிருக்கிறது உண்மை என்பது கௌரவ அமைச்சர் சந்திரசேகர் அவர்களாலையும் கௌரவ ஆளுநர் அவர்களாலையும் வெளிப்படையாகவே சொல்லப்பட்டிருக்கு. தனியாற்ற காணியில் விகார அமைக்கப்பட்டிருக்கு வெளிப்படையாக அவர்கள் சொல்லிட்டார்கள். இப்போ இதுக்கு பிறகு உங்களுக்கு சந்தேகம் தேவையில்லை, விகார அமைக்கப்பட்டிருக்கிறது தனியாற்ற காணி என்று. இதை நீங்கள் கருத்து சொல்கிற ஒவ்வொருத்தரும் நீங்கள் யோசிக்கணும். நீங்கள் உங்களோட மனநிலையில் யோசிங்க. உங்களோட 10 பிறப்பு காணி இதுக்கு அம்பிட்டுருக்கு, அதுக்கு விகாரி அம்பிட்டுருக்கு, விகார கட்டியிருக்கிறோம் விடமாட்டேன்னு சொல்லிடணும். இதுக்கு நீங்கள் என்ன மறுமொழி சொல்கிறீங்கள் என்றதை கொஞ்சம் யோசிச்சு போட்டு கருத்தை சொல்லுங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? கட்டுமறைக்கும் இருந்து போட்டு இப்போ வந்து நிற்கிறீங்களோ ஒன்று கேட்குறீங்க. ஆனால் நாங்கள் எத்தனாம் ஆண்டு வரைக்கும் நாங்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறோம்ன்றது எங்களுக்கு தான் தெரியும். கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 6 வருடமாக இந்த போராட்டம் நடக்குது. இப்போ இந்த பிரச்சனை பெருசாகினது வந்து அனுரா அரசு வந்தால் பிறகு அனுரா
அனுரகுமார திசாநாயக்கா வந்து ஒரு நீதியான நியாயமான சமநிலையான சட்டங்களை நாட்டில் நடைமுறைப்படுத்துவார் என்ற துணிவு வரைக்கும் தான் எங்களுக்கு பேச்சு சுதந்திரமே கொஞ்சம் கிடைச்சதாக கருதி தான் நாங்கள் இந்த போராட்டத்தை தீவிரப்படுத்தினது ஒழிய நாங்கள் மைத்திரி இந்த காலத்திலையும் போராடினாங்கள் தான், ரணில் விக்ரமசிங்க இந்த காலத்திலையும் போராடினாங்கள் தான். ஆனால் அது பெரிய அளவில் போராட்டம் வெளியில் தெரியவும் இல்லை. நேரடியாக நாங்களே டீல் பண்ணினது, நேரடியாக போய் பிக்குட்டக்கு இருக்கிறது எங்களோட காணியை விடுங்க, நாங்கள் அளக்க போகிறோம், எங்களை சர்வே பிளான் போடணும், எங்களுக்குரிய நாங்கள் சோழ வரி கட்டணும் ரெண்டு கேட்டபோது அதை விடவில்லை. ஆனால் இப்பொழுது பெருசாக வந்த உடனே இவன் என்ன கட்டின விகாரை உடைக்க சொல்லி ஒரு மேனேஜாஜி நாங்கள் விடுங்க அதை கிடக்கட்டும் சொல்லி சொன்னால் அவங்க கட்டினது சரியாக பிள்ளையாண்டு பார்க்கணும். நாங்கள் விகாரியை உடைக்க சொல்லி ஆரியகுளத்தில் ஒரு விகாரை இருக்குது, நாங்கள் போகிறோம், நாங்கள் டவுனுக்கு போய் ஆரியகுளம் விகாரையில் கும்பிட்டுட்டு போகிறோம். நயினாதீவுக்கு போகும்போது நாங்கள் விகாரைக்கு போகிறோம் கும்பிட்றோம். கதிர்கிராமத்துக்கு போய்க்க நாங்கள் விகாரியை கும்பிட்றோம், முருகனை கும்பிடைக்க நாங்கள் போய் அங்கே புத்தரையும் கும்பிட்டுட்டு தான் வரோம். எங்களுக்கு இந்துவை பொறுத்த வரைக்கும் நாங்கள் சேர்ச்சை கண்டாலும் கும்பிட்றோம், விகாரியை கண்டாலும் கும்பிட்றோம், இந்து கோயில்களை கண்டாலும் கும்பிட்றோம். எங்களுக்கு எம்மதமும் சம்மதம் அது வேறு. ஆனால் இந்த விகாரை கட்டப்பட்ட முறை பிழை என்பது தான் முக்கியமான விடை. அப்போ தயவு செய்து நீங்கள் கமெண்ட் சொல்லும் போதும் யூடியூப்பில் உங்களோட பேட்டியில் கொடுக்கும்போது கொஞ்சம் யோசிச்சு கருத்தை கொடுங்க. என்னென்னா இந்த விகாரை கட்டின காணி அதுக்குள்ள எங்கட காணியும் இருக்குது, கேட்குற கேள்வி எங்கட காணியும் அதுக்கு அம்பிட்டு இருக்குது. அப்படி இருக்கும்போது நான் என்ன கருத்தை சொல்லுவேன் என்றதை கொஞ்சம் நேரம் யோசிச்சு போட்டு உங்களோட கருத்தை சொல்லுவேன். நேற்று நான் பார்த்தேன், நான் மது பிளக்ஸோ நினைக்கிறேன், அது ஒரு ஆள் சொல்கிறார், இவன் இந்த விகாரை நீ என்ன உடைக்கிறது அதெல்லாம் உடைக்கலாம், அது அப்படியே கலந்துட்டு படம் இவையில் எங்கேயோ இருந்துட்டு வந்து இப்போ நிற்கிறோம். ஆனால் நாங்கள் செய்த போராட்டத்தை நாங்கள் அவரை கூட்டி கொண்டு வச்சுக்கொண்டு போராட்டம் செய்யலாம். நாங்கள் செய்த போராட்டத்தை அவர் அறியாமல் இருக்கலாம். ஆனால் கருத்து சொல்லிக்க அது உடைக்கக்கூடாது, ரைட் உடைக்க வேண்டாம், நாங்களும் போய் கும்பிட்றோம். ஆனால் இருக்கிற மிச்ச காணி எப்படிங்க, ஏன் 120 வரப்பு காணி உங்களுக்கு 105 வரப்பு காணி 6 ஏக்கர்னா 8 ஏக்கர்னா நீங்கள் உள்ளுக்கு போய் அளந்து பார்த்தா தான் தெரிய வேண்டாம். நாங்கள் என்னுடைய சொந்த காணியில் அரைவாசி வழியில் இருக்குது, மிச்சம் பிக்குண்ட வீடு அமைந்திருக்கிறது என்னுடைய மிச்ச காணி. ஆனால் நாங்கள் சேவையை கொண்டு வந்து நாங்கள் அளக்க போய்க்க வாசலில் வந்து பிக்கு சொன்னார் எல்லையை காட்டினா தான் அளக்கலாம். நான் அவர்கிட்ட காட்டினு 3 எல்லை இங்கே இருக்குது, வெளியில் 3 எல்லை கிடக்கு, 4வது எல்லாம் கிடைக்க இருக்குது. அப்போ 8 பிறப்பு உறுதி இருக்குது, 3 எல்லை இருக்குது, 4வது பிறப்பு எல்லையை பிடிச்சா தான் எங்களோட 8 பிறப்பு எடுக்கலாம் ரெண்டு சொல்லி நாங்கள் கேட்க வரையலாது வெளியில் போங்கன்னு சொல்லியாச்சு. இது நல்ல ஒரு விடயம் ஒன்று, பலருக்கு தெரியாத விடயம் ஒன்று நான் இதில் சொல்கிறேன். 2023 என்று நினைக்கிறேன், பிரதேச ரணில் விக்ரமசிங்கா இடையில் அந்த கோத்தபாய ராஜபக்சண்ட ஆட்சி அறகலையில் முடிவிட்டு ரணில் விக்ரமசிங்கா ஆட்சி பொறுப்பை ஏற்றபோது பலரின் முயற்சியின் விளைவாக இந்த காணி விடுறதுக்கான ஆயத்தம் மட்டும் நடைபெற்றது. ஜனாதிபதி செயலகத்தில் இருந்து நேரடியாக வந்த ஒரு தகவலுக்கு அமைய அறிக்கைக்கு அமைய தெல்லிப்பளை பிரதேச செயலாளர் நன்றாக பதிவு செய்யுங்கள், வேண்டுமென்ற நீங்கள் தெல்லிப்பளை பிரதேச செயலாளரிடம் உறுதிப்படுத்துங்கள். தெல்லிப்பளை பிரதேச செயலாளர் எங்களுக்கு அறிவித்தால் காணி அளந்து விட போகிறோம், சர்வே டிபார்ட்மெண்ட் வருது, நீங்களும் வாங்கோ, நாங்கள் காணி அளந்து விட சொல்லி ஜனாதிபதி செயலகத்திலிருந்து எங்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கு என்று சொல்லி பிரதேச செயலாளர் அறிவிக்கப்பட்டு நாங்கள் எல்லோரும் காணிக்காரர் உறுதியை தூக்கி கொண்டு ஓடியது இங்கே வந்தால் பிரதேச செயலாளர் சர்வே டிபார்ட்மெண்ட் எல்லாம் வந்து வாகனங்கள் எல்லாம் வந்து உள்ளுக்கு விட்டாச்சு, எங்களை உள்ளுக்கு விட பெறையலான்னு சொல்லியாச்சு. அவையை மட்டும் காய்ச்சி போட்டு பிரதேச செயலாளருக்கு சொல்லப்பட்டது நீங்கள் அழைக்கலாது வெளியில் போகும். ஆனால் வழங்கப்பட்டதுங்க ஜனாதிபதி செயலகத்திலிருந்து வந்த அந்த கட்டளை இங்கே இருப்பவர்களால் உதாசீனம் செய்யப்படும். அப்போ ஒரு அரச கட்டளையை உதாசீனம் செய்கிற அல்லது அரச கடமையை இடையூறு செய்கிற அதிகாரத்தை அந்த பௌத்த பிக்கு கொடுத்தது யார்? ஆனால் அரச கட்டளை அங்கே உதாசீனம் செய்யப்படுகிறது. ஆறால ஒரு பிக்குவால அந்த பிக்குக்கு காவலுக்கு நீண்டாக 2 இராணுவ தளபதி, இங்கே பிரதேச மட்ட தளபதி, கேர்னல் தர அதிகாரி, 2 அதிகாரிகள் தனது ஜனாதிபதியினால் வழங்கப்பட்ட அந்த கட்டளையை புறக்கணிக்கிறார்கள் என்றால் எங்களோட நாடு எங்கே போய்கொண்டு இது ரணில் விக்ரமசிங்க காலத்தில் நடைபெற்றது. அப்போ கருத்து சொல்கிறாங்க யோசிங்க, ஓஹோ இப்போ இது அப்போ இப்போ நடக்கல. மைத்திரின்ற காலத்துலேயும் நாங்கள் போராட்டம் செய்து நாங்கள்லாம் கோத்தபா என்ற காலத்தில் போராட்டம் செய்யலான்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்போ நாங்கள் அந்த காலத்தில் கொஞ்சம் அமைதியாக தான் இருந்தாங்க. அடுத்த பிரச்சனை 90ஆம் ஆண்டு இந்த இடம் பிடிபட்டது. 90ஆம் ஆண்டு பிடிபட்டால் அடுத்த வாரம் 30 வருஷம் கிட்டத்தட்ட 27 வருடங்கள், சரியாக சொல்ல போனால் 27 வருடங்கள் உயர் பாதுகாப்பு நிலையமாக இருந்தது. நடேஸ்வரா கொலிச்ச விடையில் நடேஸ்வரா கொலிச்சு விடையக்கெல்லாம் எங்களுக்கு உங்களோட இடம் விடுபட போதுன்ற ஓடியந்தா சொல்லிக்கலாம். இல்லை உங்களோட இடம் விடையில் அது இன்னமும் உயர் பாதுகாப்பு நிலையத்துக்கான் இருக்கேன். அப்போ உயர் பாதுகாப்பு நிலையமாக இருந்த அந்த பிரதேசத்துக்குள்ள ஒரு விகாரியை கட்டுறதுண்டா யார் பிடிச்சது? 90ஆம் ஆண்டு விடுதலை புலிகளிடமிருந்து
தமிழ் மக்களை காப்பதற்காக நடத்தப்பட்ட யுத்தம். அதன் காரணமாக நாங்கள் ஓடினோம். அப்போ எங்களை மீட்கிறது தான் இந்த யுத்தம் நடந்தால் நாங்கள் ஓடினோம். உயர் பாதுகாப்பு நிலையமாக்கப்பட்டது. 30 பேரும் இராணுவத்தின் கட்டுப்பாட்டுகள் இருந்தது. இப்பொழுது விகாரை இருக்கிறது. விகாரை உடைக்கலாது. விகாரை உடைக்கலாது, காணி தரையிலாது. அப்போ நான் கேட்குற ஒரு கேள்வி, இப்போ ஆயிரக்கணக்கான ஏக்கர் காணிகள் விடுபடாமல் இருக்கிறது. வடக்கு கிழக்கு முழுக்களும் ஆயிரக்கணக்கான ஏக்கர் காணிகள் இன்னமும் விடுபடாமல் இருக்கிறது. 1 கிலோமீட்டருக்கு ஒரு விகாரை கட்டிவிட்டால் அது விட தேவையில்லையா? இந்த கேள்விக்கு நீங்கள் இந்த கருத்து சொல்கிறாங்க மறுமணம் சொல்லணும். ஏனென்றால் எங்களுக்கு தேவை ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு விகாரை கட்டி போட்டு விகாரை கட்டியிருக்கு, உடைக்கலாது. இந்த காணிக்கு இப்போ தானே இல்லை என்று சொன்னால் ஓகே, அது விகாரை கட்டியாச்சு, நீ உடைக்கலாது என்று சொல்லி அந்த ஆயிரக்கணக்கான ஏக்கர் காணிகளையும் நீங்கள் இழக்கப் போகின்றீர்களா? இது எங்களுக்கு நாங்கள் இதை விட்டோம் என்றால் இது ஒரு பிள்ளையான முன்னுதாரணமாக அமைந்துவிடும். ஒட்டு மொத்தமாக வடக்கு கிழக்குக்கு ஒரு பிள்ளையான முன்னுதாரணமாக அமைந்துவிடும். ஆனபடியாக இதை நாங்கள் கட்டம் எடுக்கத்தான் வேணும். நாங்கள் போய் கும்பிட்றோம் விகாரியை எங்கள்கிட்ட தாங்க, காணிக்காரர்கிட்ட தாங்க, நாங்கள் கும்பிட்றோம். நாங்கள் வேணுமென்றால் ஒரு பிள்ளையாரை வச்சுட்டு பிள்ளையாரை கும்பிடுவோம். இப்போ பிள்ளையார் கிடைக்கிற தேங்காய் கொண்டு நாங்கள் புத்தருக்கம் அடிக்கிறோம். என்னன்னா இது உணர்ச்சி வசப்பட்ட பிரச்சனை, நிறைய பிரச்சனை. நான் சொல்லணும், கதைச்சா நான் என்னை மீறி என்ற கொன்றோலை இழந்து விடுவேன் என்றால் நான் கதைக்கவில்லை. முக்கியமாக 85ஆம் ஆண்டு என்னுடைய அப்பாவை நான் தொலைத்தேன், காணாமல் போயிட்டார். எங்களுக்கு என்னுடைய பயமுண்டாவில் நான் அப்பாவை இழந்து இப்பொழுது உங்களை காணி இழந்திருக்கிறோம். அப்போ அந்த நேரம் நாங்கள் காணாமல் போன ஆளுக்கு நாங்கள் டெத் சர்டிஃபிகேட் வாங்கினோம். அது நாங்கள் செய்த பிள்ளை. இப்பொழுது ஆயிரக்கணக்கானவர்கள் காணாமல் போயிருக்காங்க. நாங்கள் அந்த நேரம் டெத் சர்டிஃபிகேட் வேணாம், எனக்கு எங்கள் அப்பா தான் மண்மண்டி நின்றுக்கணும். ஆனால் காணாமல் போன எங்கள் அப்பாவுக்கு நாங்கள் டெத் சர்டிஃபிகேட் வாங்கினோம். இப்பொழுது எங்களோட சொந்த காணி முன்னுக்கு இருக்குது, எங்களோட கண்ணு முன்னுக்கு இருக்குது காணி. ஆனால் இல்லை, உங்களுக்கு தரையில்லாத அது கட்டியாச்சு, விகாரை கட்டியாச்சு, தரையில்லாது. இது எங்க நியாயம்? தெரியல. கருத்து சொல்கிறார்கள் சரி, தயவு செய்து இந்த கருத்து சொல்கிறார்கள் கொஞ்சம் யோசித்து கருத்து சொல்லுங்க. விகாரை கட்டப்பட்ட காணி தனியாட்ட காணி, அது முக்கியம். இது உண்மையில நான் சொல்லுவேன், இந்த எட்டுப்பரப்பு காணிக்காக நாங்கள் போராடவில்லை. இதுவரை விடுவிக்கப்படாமல் இருக்கிற ஆயிரக்கணக்கான ஏக்கர் காணிகள் எங்கள் கையை விட்டு போக போகின்றது என்பதை தயவு செய்து மனதில் நிறுத்திக் கொள்ளுங்கள். நன்றி. அண்ணா, என்னென்னா நீங்கள் விகாராதிபதியை சந்திக்கவில்லைன்னு சொல்லி ஒரு கருத்து வேறு, அது உண்மையான? இப்போ முதல் முறை கேட்டால் நான் சரியான மறுமொழி சொல்லி என்றாலும் உங்களுக்கு சொல்லுகிறேன். விகாராதிபதி தயவு செய்து பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, கொலை செய்யக்கூடாது. இப்படி ஒரு விகாராதிபதிக்கு ஒரு துறவிக்கு இருக்க வேண்டிய குணாம்சங்கள்னு சொல்லி கௌதம புத்தர் அவர்களால் வரையறுக்கப்பட்ட சில விதிகள் இருக்கு. புத்தட்ட சமயத்தை பின்பற்ற அந்த பிக்கு சொல்றது 100% பொய். நான் நேரடியாக சேவியரோட போய் அடக்க போயிருக்கிறேன், விடவில்லை. இந்த நீங்கள் உறுதிப்படுத்தினால் நல்லம். இதே பிரதேசத்துக்குரிய பிரதேச செயலர் எங்களுக்கு காணி விடுகிறோம்னு சொல்லி நான் முதலில் சொல்லியிருந்தேன். ரணில் விக்ரமசிங்க காலத்தில் ஜனாதிபதி செயலகத்திலிருந்து ஒரு ஓர்டர் வந்திருக்கு, விட சொல்லி வாங்கோ, நாங்கள் உங்களுக்கு காணி தரப்போகிறோம்னு சொல்லி சர்வே டிபார்ட்மெண்ட்டும் வந்தது. பிரதேச செயலர் வந்தார், அவர்களது ஊழியர்கள் வந்தார்கள். அந்த ஜனாதிபதி செயலகத்திலிருந்து வந்த கடிதத்தை எங்களுக்கு காட்டினார்கள், இங்கே வந்திருக்கிறவங்களுக்கு காணி அளந்து விட போகிறோம். ஆனால் பிக்குவும் அவரோட சேர்ந்து 2 இராணுவ தளபதிகளும் பின்னால் இருந்த பிரதேச அருகில் இருக்கிற முகாம்கள் இந்த பொறுப்பதிகாரிகள் அவர்கள் எங்களை பிரதேச செயலரை வெளியேற்றினார்கள். வெளியில் போட்டு பிரதேச செயலர் கையொரு நிலையில் வந்து எங்களுக்கு முன்னால் நின்றார். அழுகுறது ஒரு லேடி, ஒரு பெண் உத்தியோகத்தர், அவரால் ஒன்றுமே செய்ய முடியாது. அவர் அந்த ஜனாதிபதி செயலத்தில் இந்த கடிதத்தை எங்களுக்கு நாங்கள் கேட்டோம், எங்களுக்கு ஏன் கூப்பிட்டீர்கள், இப்படி தான் எங்களை ஏன் கூப்பிட்டீங்கடா, தயவு செய்து என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், ஜனாதிபதி செயலத்திலிருந்து எனக்கு கிடைத்த அறிவுறுத்தலுக்கு அமைய தான் நாங்கள் உங்களை கூப்பிட்டேன்னா அந்த லெட்டர் எங்களுக்கு வாசித்து காட்டினார். வாசித்து காட்டும்போது என் நண்பர் கேட்டார், மிஸ் மன்னிக்க வேணும், நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, நாங்கள் இதை வீடியோ எடுக்கட்டுமா, எங்களுக்கு ஒரு எவிடன்ஸ் தேவை என்ற. அப்படின்னா நான் இதை வாசிக்கலைன்னு சொல்லி அதை தூக்கி அப்படியே ஃபைலில் வச்சேன். ஏனென்றா என்னுடைய தொழிலை இழக்க நான் விரும்பவில்லை. தயவு செய்து நான் உங்களை கூப்பிட்டு விட்டேன், என்னை மன்னித்து கொள்ளுங்கள். ஜனாதிபதி செயலத்திலிருந்து வந்த கட்டளையை இவர்கள் மதிக்காது. அப்போ பிக் இப்போ சொன்னது சரியா? அவர் முழுப்போய், அவர் சொன்னது முழுப்போய்.